வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எங்கேனா தமிழ்நாடோ இல்லை புதுடெல்லியோ கிடையாது, துபாய். அதாவது துபாயில் பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்துங்க. இது வந்து பயங்கரமான ஒரு சந்தை காட்சி. அதாவது பார்க்குறதுக்கு அப்படி இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது. உள்ளே போனால் எல்லா பொருளும் A to Z இருக்குது. இது யாருன்னா நான் எடுக்கலைங்க, எங்கள் அண்ணன் துபாய் போயிட்டு வந்தார், அவர் எடுத்தது எனக்கு அனுப்பிச்சுட்டாரு. சரி, யூடியூப்பில் பார்த்துக்குங்க. அதாவது இதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோ. ஒரே இடத்துல கண்டென்ட் போட்டு வீடியோ போடுற பழக்கம் எனக்கு கிடையாது. பாருங்கள், துபாய் மார்க்கெட்டுங்க, அவ்வளோ ஒரு அட்டகாசமாக சூப்பராக இருக்குங்க. பல்பொருள் அங்காடி. அதாவது இங்கே வந்து கிடைக்காத பொருளே கிடையாது. செண்டு நீங்கள் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 300 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா அங்கே வெறும் 50 ரூபா தான். இது வந்து துபாய் ஃப்ளவர் பூச்செடி. அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும், பார்க்குறக்கு பிரமிப்பாக இருக்குது. ஆனால் நீங்கள் ஊட்டியில் தான் வருஷத்துக்கு ஒரு டைம் ஃப்ளவர் ஷோ பார்க்கலாம், ஏற்காட்டில் பார்க்கலாம். ஆனால் துபாயில் 365 நாளும் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் இருக்கும். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இது ஒரு இயற்கை சுற்றுலா, அப்புறம் தாவரவியல் எல்லாம் சேர்ந்த ஒரு கண்டென்ட்டான வீடியோ. இது வந்து ஒரு வித்தியாசமான வீடியோ நான் நினைக்கிறேன். இது இந்த மாதிரி துபாயெல்லாம் பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்து ரசிக்கலாம். எல்லாருனாலையும் துபாய் போக முடியாது, ரொம்ப மணி இருக்கிறவங்க தான் போக முடியும். நம்ம இளவரசர் வேணால் போகலாம், ஏன்னா அவருக்கு வருமானம் கொட்டுதுன்னு நினைக்கிறேன். அவர் துபாயும் போகலாம், சிங்கப்பூரும் போகலாம். பாருங்கள், இது ஃப்ளவர் ஷோ எப்படி இருக்கு பாருங்க, அட்டகாசமாக இருக்குதுங்க. சினிமாவில் வர்ற பிரம்மாண்டத்தை போல் இங்கே நிறையா சீன்ஸ் எல்லாம் நைட்டு ஷூட்டிங்கெல்லாம் எடுத்துருக்குறாங்க. இது வந்து சூப்பராக இருக்கும். விதவிதமாக ஃபுல்லாக பூவு செடி அந்த மாதிரி அலங்கரிக்கப்பட்ட ஒரு இது சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி வீடியோ தான் பார்க்கணும். எப்போ பார்த்தாலும் குடும்ப வீடியோ, சண்டை பிடிக்கிற வீடியோ பார்த்தா ஒரு இது தோணாது. டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புதுசு ஐடியா கிடைக்கும். அது விட்டு குடும்ப வீடியோ எப்போ பார்த்தாலும் சமையல் கூட்டில் என்ன நடக்கு, சமையல் தான் நடக்கு. அதை டெய்லி வீட்டில் என்ன சமையல் பண்ணுறாங்க அதே தான் பண்ணுறாங்க, வேறு என்ன புதுசாக இருக்குது. ஓகே, பாருங்க ஆர்ட், அதாவது காதல் சிம்பத்தில் ஆன டெக்கரேஷன் பண்ண ஃப்ளவரு. அதாவது பார்க்குறக்கு அவ்வளோ இருக்குது. இப்போ வந்து இது பெரிய டவருக்கு போயிட்டுருக்குறேங்க, காரில் தான் போயிட்டுருக்குறேங்க. அதாவது பார்க்குறக்கே அப்படியே மேலே பிரமிச்சு அளவுக்கு இருக்குது, பிரமிப்பாக இருக்கும். அதாவது பார்த்துக்குங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது ஒரு டவர். அதாவது இங்கே கீழே இருந்து கூட பார்க்கலாம். அங்கே வர பூரா கண்ணாடி தான், ஃபுல் கண்ணாடி தான். லிஃப்ட்டு வந்து இப்போ டாப்பு எண்டு வரைக்கும் ஃபுல்லாக கண்ணாடி தான். அந்த கண்ணாடியான இதுதான். அதாவது அவங்க உடையாது. இப்போ ப்ராப்பராக வந்து பாதிப்பு இல்லாத மாதிரி தான் கட்டியிருப்பாங்க. ஃபுல்லாக கண்ணாடி தான், அத்தனையும் தெரியுது பாருங்கள். அந்த துபாயில் இருக்கிற அத்தனை பேக்ரவுண்டு அத்தனையும் தெரியுது பாருங்கள். நம்மளுக்கு தான் படபடன்னு இருக்குங்க, எங்கேயாச்சும் விழுந்துருவோமான்னு. இவர் கீழே பாருங்க, கீழேருந்து பார்த்தா நம்மளுக்கு தலையே சுற்றிடுங்க. பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள். அப்படியே நடந்து வர்றவங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதை அப்படியே தெரியாது. கண்ணாடி உடஞ்சி என்னாங்க, ஆனால் கண்ணாடி உடையாது. அந்தளவுக்கு தான் கேரண்டியாக கட்டியிருப்பாங்க. அந்தளவுக்கு பாய் வந்து ப்ராப்பராக கட்டியிருப்பாங்க. இது வந்து நம்ம நடக்கிறக்கே நம்மளுக்கு படபடப்பாக இருக்குது. வயசானவங்க இருந்தால் கண்டிப்பாக போக மாட்டாங்க, படபடப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக படபடப்பு வராத ஆரம்பம் இல்லை. எங்கேயாச்சும் கீழே விழுந்துருமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருக்கும். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இது ஒரு வித்தியாசமான வீடியோ தான். இந்த மாதிரி வீடியோ நீங்கள் பார்த்துருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துங்க. அடுத்தது பாலைவனத்தில் கார் ஓட்டுறது. அதாவது அங்கே காரு இருக்கும், வாடகைக்கு இருக்கும். நீங்கள் வந்து கார் ஓட்டலாம். காரு 1 ஹவர் வந்து 2 ஹவர் 3 ஹவர் ஓட்டலாம். இப்போ பாருங்கள், இப்படி நம்ம பிரதர் தான் கார் ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கிறாரு. ஜீப் ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கிறாரு. காரும் இருக்குதுங்க, ஜீப்பும் இருக்குதுங்க. ஆனால் அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் விடாமுயற்சின்னு ஒரு படம் பார்த்தீங்கன்னா அஜித் வந்து பட்டையை கிளப்பியிருப்பார், பாலைவனத்தில் தான் கார் ஓட்டியிருப்பார். அது அஜர்பைஜான், துபாயிலேருந்து கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் தொலைவில். இது வந்து துபாய். அவர் விடாமுயற்சியில் அஜர்பைஜான் தான் எடுத்திருப்பாங்க. ஒரு ஜீப்பு அட்டகாசமாக இருக்கும் பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது கலர் லைட் டவர். அதாவது கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கலராகவே லைட் எரியும். பாருங்கள் எப்படி இருக்குங்க. ஈபிள் டவர்னு சொல்லுவாங்க. அதாவது அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. இது பார்க்குறக்கே கிட்டத்தட்ட பயங்கர ரஷ்ஷாக இருக்கும், பயங்கர கூட்டமாக இருக்கும். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். அதாவது ஃபுல்லாக வந்து
கலர் கலரான லைட்டாக இப்போ எப்படி வரும் பாருங்கள், மின்னொலியில் எப்படி வரும் பாரு. நம்ம ஈசோகமயத்தில் கோயம்புத்தூரில் இருக்குது, அது இந்த அளவுக்கு இல்லைங்க, அது வேறு இது வேறு. இது ஃபுல் டவர் பாருங்க எப்படி வருதுன்னு பாருங்க. பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்குங்க, அட்டகாசமாக இருந்ததுங்க பார்க்குறக்கே. அதாவது பாருங்கள், இது மாறி மாறி வரும். இது வந்து ஈக்கிள் டவர் லைட்டு செட்டிங் துபாயில் ஃபேமஸான ஒரு இது. இந்த லைட்டு பாரு, எம்ஆர் லைட் செட்டிங்ஸ் அந்த அந்த இதுலேயே எழுதியிருக்குது. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஏரியா. அடுத்து பார்த்திங்கன்னா நீச்சல் குளம், அதாவது வண்டர்லாலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வண்டர்லாவை விட டபுள் மடங்குங்க. இது ஃபுல்லாக குகைக்குள்ளேயே தான் போகும். அதாவது ஹார்ட் பேஷண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக் வந்துடும், அந்த அளவுக்கு இருக்குங்க. ஆனால் அட்டகாசமாக இருக்குங்க. நீச்சல் குளம் வந்து அட்டகாசம். வண்டர்லாவில் ஒரு சின்னது, ஆனால் இது டபுள் மடங்கு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அப்படியே வந்து போயிட்டுருப்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இது ஒரு வித்தியாசமான வீடியோ. இது பிடித்திருந்தால் பார்க்கலாம், பிடிக்கவில்லை என்றால் ஸ்கிப் பண்ணலாம். இது வந்து ஒரு பொழுதுபோக்கு வீடியோ, மொத்தத்தில் எல்லா அம்சம் இருக்கிற ஒரு பொழுதுபோக்கு வீடியோ. பிடித்தவர்கள் பார்க்கலாம். நான் யாரையுமே வலுக்கட்டாயமே லைக் பண்ணணும்னு சொல்லவே மாட்டேன். அவங்க பிடிச்சிருந்தா மட்டும்தான் லைக் பண்ணுவாங்க, பிடிக்கலினா லைக் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. அது அவரவர் விருப்பம். நாம் யாருமே திணிக்கப்படக்கூடாது. ஓகே, நன்றி, வணக்கம்.